அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தில் 8.6% முதல் 29.7% வரை மெத்தனால் கலந்துள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தில் 8.6% முதல் 29.7% வரை மெத்தனால் கலந்துள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தில் 8.6% முதல் 29.7% வரை மெத்தனால் கலந்துள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சியில் பறிமுதல் செய்யப்பட்ட விஷச்சாராயத்தில் 8.6 முதல் 29.7% வரை மெத்தனால் கலந்துள்ளதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தில் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அறிக்கையில் சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தியதாகவும், மேலும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை அவர் பிறப்பித்திருப்பதாகவும், பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறி அவர் நிவாரண உதவிகளை வழங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் விஷச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும், 50,000 ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணமும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி உத்தரவிட்டிருப்பதாகவும், வழக்கினுடைய விசாரணை உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும், தற்பொழுது 3 வழக்குகளை விழுப்புரம் மாவட்ட சிபிசிஐடி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும், அதே போன்று சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை சிபிசிஐடி காவல்துறை 10க்கும் மேற்பட்டோரை கைது செய்திருப்பதாகவும், 132 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், சிபிசிஐடியின் 6 குழுக்கள் தற்போது விசாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக டிஜிபி தலைமையில் அனைத்து உயர் அதிகாரிகளும் இதனை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், விசாரணைகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் 2023ஆம் ஆண்டு மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் நடைபெற்ற விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக விசாரணை நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும், மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு சம்பவத்தில் 99% மெத்தனால்கள் இருந்தது கண்டறியப்பட்டதாகவும், ஆனால் தற்பொழுது கள்ளக்குறிச்சியில் கைப்பற்றப்பட்ட அந்த விஷச்சாராயத்தில் 8.6% முதல் 29.7% வரை மெத்தனால் கலந்திருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கள்ளக்குறிச்சி சம்பவம் மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு சம்பவத்தின் தொடர்ச்சி இல்லை எனவும், இது தனி சம்பவம் எனவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். மேலும் விசாரணை உரிய முறையில் நடைபெற்று வருவதாகவும், விசாரணை என்பது மாநில காவல்துறை நடத்த வரும் விசாரணை என்பது சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை எனவும், மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தலைமைச் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார்.